இங்க ஒரு குட்டி பையன் வீட்டுக்கே தெரியாம ஒரு பூனைக்குட்டிய ஆசையா வளர்த்துட்டு இருப்பான். ஆனா இப்ப வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அந்த பூனைக்குட்டி வீட்டுக்குள்ளேயுமே வந்து அந்த பையனோட அம்மா முன்னாடியே சுத்திட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த பூனையை விரட்டலான்னு போகும்போது அந்த பூனை வீட்டுல இருக்க பாலை தட்டி விட்டுட்டு ஜன்னல் வழியா அந்த பக்கம் போய் தப்பிச்சுமே போயிருது. ஆனா இப்ப அந்த லேடிக்குமே அந்த பூனைக்குட்டி மேல பயங்கரமா கோவம் வருது. அதனால அந்த பூனைக்குட்டிய பிடிக்கலான்னு பாப்பாங்க. ஆனா அந்த பூனைக்குட்டியுமே இவங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சுமே போயிருது. அதனால இப்ப சாப்பாட்டுல மீன் துண்டை வச்சு பூனைக்கு வெளியில சாப்பிட வைப்பாங்க. அந்த பூனையுமே தனக்கு வச்ச டிராப்னே தெரியாம அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பையனோட அம்மா பின்னாடி இருந்து வந்து அந்த பூனையை நைசா தூக்கி ஒரு பைக்குள்ள போட்டு அந்த பையை கட்டி வச்சிருவாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர்கிட்ட அந்த பூனை இருக்க பைய கொடுத்து விட்டுருவாங்க. அவருமே அந்த பைய காருக்குள்ள வச்சுட்டு கார் எடுத்துட்டு ஒரு காட்டுக்குள்ள போவாரு. அப்ப ஆளே இல்லாத இடம் பார்த்து தன்னோட காரை நிப்பாட்டி காருக்குள்ள இருக்க பைய எடுத்து அதை ஓபன் பண்ணி உள்ள இருக்க பூனையை காட்டுக்குள்ள விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. இது தெரியாம அந்த பையனுமே நைட் நேரத்துல அந்த பூனைக்காக ஜன்னல் ஓரத்திலேயே காத்திருப்பான். ரொம்ப நேரமே அந்த பூனை வராதனால இந்த பையனுக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. இப்படியே அடுத்த நாள் காலையில அவங்க வீடு ஃபுல்லா சுத்தியுமே அந்த பூனைய தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் எங்க பார்த்தாலுமே அந்த பூனை இருக்காது. அதனால இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இப்படியே அந்த பையனுமே டெய்லியுமே அந்த பூனைக்காக ஜன்னல் ஓரத்துல காத்திருப்பான். அப்படி ஒரு நாள் இவன் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு உன்னோட காலுக்கு இல்ல ஏதோ உர்ற மாதிரி இருக்கும். என்னன்னு எழுந்து பார்த்தா அந்த பூனை தான் அங்க இருக்கும். அதை பார்த்தோன்னு அந்த பையனுக்கு சந்தோஷத்தை அடக்கவே முடியல. சோ உடனே அந்த பூனையை கட்டி பிடிச்சி தன்னோட அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவான். உங்களுக்குமே பூனை பிடிக்குன்னா அதோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.